ஒன்றிய தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள், துணைத் தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் நமது பாரத பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சிக்காக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த மனதின் குரல் நிகழ்ச்சிக்காக பேராசிரியர் சட்டமன்றத்தின் தொகுதி பொறுப்பாளராக வந்திருக்கும் நமது மாவட்டத்தின் முன்னாள் தலைவர், நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமான ஒரு கிழக்கு மாவட்டத்தை ஈரோடு சிறப்போடு நடத்திருந்த முன்னாள் தலைவர் திரு வக்கீல் வழக்கறிஞர் மணிகண்டன் அவர்களை இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று மேல் அனுமதி கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பாக வழிநடத்தியிருக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த கூட்டமானது அந்த மனதின் குரல் நிகழ்ச்சி அமைப்பு ரீதியான நிகழ்ச்சி. இரண்டாவது எதிர்வரும் தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஒரு விஷயம் என்னன்னாக்க, இந்த மனதின் குரல் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது. போன முறையும் அதற்கு முதல் மாதமும் அதனுடைய கூட்டத்தை நடைபெற்ற நிகழ்ச்சியில் மொத்தம் கிழக்கு மாவட்டத்தில் 4 தொகுதியில் நம்ம தொகுதி கடைசியாக வந்து 6% தான் வந்து. போன மாதம் வந்து நெருக்கி 33% போனாங்க. அதுலேயும் நம்ம வந்து கடைசி தான். இங்கே தான் நிர்வாகிகள் வந்துட்டோம். இந்த தொகுதி வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த தொகுதி, வீரவாட்டம் எல்லா நிகழ்ச்சியும் சிறப்பாக நடத்தும். ஆனால் அந்த மனதில் நிகழ்ச்சி மட்டும் நம்ம வந்து சக்ஸஸாக பண்ண முடியல. அதனால் வந்து இந்த தொகுதிக்கு பொறுப்பாளராக இந்த நிகழ்ச்சி பொறுப்பாளராக மாநிலம் வந்து வழக்கறிஞர் மணிகண்டன் போட்டு இந்த கூட்டத்தை வந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக செய்வதற்காக அதிகப்படுத்துக்காக மாநிலம் இருக்காங்க. அதனால் இந்த இதெல்லாம் வந்து நம்ம எவ்வளோ முடியுமோ அதில் வந்து பெரிய ஒரு விஷயங்கள் நிலையில் குறைஞ்சது ஒரு 25 பேர் அட்லீஸ்ட் முடியல ஒரு 10,000 ரூபாய் வச்சு நிகழ்ச்சியோட போல கடலில் அப்படிலாம் இதில் அப்லோட் பண்ணலாம். இது வந்து தேசிய அளவில் பார்க்குறாங்க. இதெல்லாம் நடந்தது. இந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் வந்து இப்போ முன்ன வந்து போன மாதம் தொகுதி வாரியாக கொடுத்தாங்க. இந்த போன மாதம் என்ன பண்ணாங்க, ஒன்றிய வாரியாக கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு சில இடத்துல ஒன்றியத்தில் 50 கிளை இருக்குது, 50 கிளை இருக்குதுன்னா அது 10